ஓகே. இப்ப என்ன பண்ண போறீங்க? இதுக்கு இன்டெக்ரல் கேட்கிறோம். இதுக்கு இன்டெக்ரல் கேட்கும்போது நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, டினாமினேட்டர் கியூபிக் டேர்ம் இருக்குது. அப்போ வந்து அத நம்ம சிந்தடிக் டிவிஷன் வச்சு ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ண போறீங்க? இங்க நம்ம டினாமினேட்டர் டேர்ம் என்ன? எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 கரெக்ட்டுங்களா? அப்போ என்ன வேணும்னா, எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்ன? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? கான்ஸ்டன்ட் என்ன? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1, கான்ஸ்டன்ட் டேர்ம் 1. ஸோ அந்த டேர்ம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? சிந்தடிக் டிவிஷன் அப்ளை பண்ண போறேன். சிந்தடிக் டிவிஷன் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன எடுக்க போறோம்னா, இங்க ஸ்டார்டிங் வேல்யூ 1 வச்சுட்டு இந்த இடத்துல 0. இதுதான் நம்மளுடைய பேசிக் ப்ராசஸ். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். 1 + 0 எவ்வளோப்பா? 1 சார் அந்த ஸ்டார்டிங் டைம் 1 ஏன் சார்? இல்லடா கண்ணு. ஏன்னா இது வந்து கடைசி டேர்ம் வந்து 0 கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்காக நம்ம வந்து அப்ளை பண்றதுக்காக பண்றோம். ஓகே இது சார். 0 கிடைச்சுன்னா அது ஃபேக்டர். இது 0 அப்படின்னா அது டஸ் நாட் எ ஓகே சார். அது செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பண்ணுறோம். சரிங்களா? இப்போ என்னது 1 + 0 இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். சரிங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 1. கிடைக்கும். 1 × 1 என்ன? 1. -1 + 1 என்ன? 0. 1 × 0 என்ன? 0. -1 + 0 என்ன? -1. 1 × -1 என்ன? -1. அப்போ 1 - 1 என்ன? 0. அப்போ 0ன்னு வந்துருச்சு. அப்போ இதுக்கு பேர் என்னது? x = 1 is a factor. 1 is a root. சரிங்களா? x = 1 is a root. சார் அந்த அப்ப கடைசி டைம் 0வா இருந்தா போதுமா சார்? கடைசி டைம் கண்டிப்பா 0 வரணும். நம்ம கண்டுபிடிக்க ஓகே. சப்போஸ் 0 வரலைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, -1 வச்சு போடணும். இதே டேர்ம் இங்க எழுதிக்கிறீங்களா? இந்த டேர்ம் வச்சு -1 வச்சு போட்டு போடணும். சரிங்களா? இந்த இடத்துல எப்ப 0 வருதோ அது வரைக்கும் நம்ம ரன் பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்ப எப்படி ரன் பண்றது? +1 போட்டுட்டியா? அடுத்து -1. அதுக்கு 0 வரலையா? 2. அதுக்கு 0 வரலையா? -2. அதுக்கு 0 வரலையா? 3, -3. எப்ப நம்மளுக்கு ரூட் கிடைக்குமோ அது வரைக்கும் நம்ம போட்டு பார்த்து தான் ஆகணும். மேனுவலா. சரிங்களா? சார் எவ்வளோ லாங் சார் போகும்? அது உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் +2 ஸ்டாண்டர்ட் தானே. அது கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. மேபி 3 இல்ல 4 வரைக்கும் மேக்ஸிமம் 4 வரைக்கும் போலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் குடுப்பாங்க. 1 இல்லன்னா 2லயே முடிக்கும். அதான் 1, 2 இல்லன்னா -1, -2. நம்மளுக்கு ஓகே சார். எப்ப கடைசி டைம் 0 வருதோ அது வரைக்கும் போட்டு தான்டா ஆகணும். அதான் ரூல். ஓகே சார். கடைசி டைம் 0 ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி கண்ணு. அப்படி கிடைச்சிச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? x = 1 is a root. அப்ப ஃபேக்டர் எப்படி எழுதுவேன்? x - 1 is a factor. சரிங்களா? சரி. இது கியூபிக் ரிசல்ட். கியூபிக் ரிசல்ட்னா நம்மளுக்கு என்ன வேணும்? மொத்தம் 3 ரூட் வேணும். சார் அந்த ஒரு டவுட் சார். ஆ. இந்த தேர்டு சிந்தட்டிக் டிவிஷன்ல அந்த தேர்டு 0ன்னு இருக்கு பாருங்க மேல. ஆமாப்பா. ஆமாப்பா. அது எப்படி சார்? அதானங்கண்ணே இந்த 1 × 0. இந்த 1 எப்படி வந்தது? இந்த 1 × இந்த 1. கீழ எழுதுறீங்களா? அதே இது மேல இருக்குது. இங்க பாருங்க. இந்த 1யும் இங்க 1 + 0 இருக்குதா? 1 + 0 இந்த 1யும் மல்டிப்ளை பண்றீங்க. இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க எழுதுறீங்க. சரிங்களா? ஓகே சார். அப்ப என்ன பண்றீங்க? -1 + 1 0 ஆயிடுச்சுல. அப்ப இந்த 0 வர்றதையும் இதையும் எகைன் மல்டிப்ளை பண்றீங்க. 1 × 0 என்ன? 0. 0 வந்துருச்சா? எஸ் சார். கரெக்டாப்பா? எஸ் சார். -1 + 0 -1. கரெக்ட்டுங்களா? எஸ். அப்போ 1 × -1 என்ன? 1 × -1 -1 வந்துருச்சா? அப்ப என்னாச்சு? ஓகே 1 சார். - 1 0 ஆயிடுச்சு. புரியுதுங்களா? எஸ். அப்படி வந்துச்சுன்னா என்னது? எக்ஸுக்கு வந்து 1 தானே அப்ளை பண்ணோம். அப்போ 1ன்னு அப்ளை பண்ணும்போது 0 ஆயிடுச்சு. சரி. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, பவர் 3ன்னா எத்தன ரூட் இருக்குன்றாங்க? சார் எக்ஸ் கியூப் பவர் 3 இருக்குதுல்ல. பவர் 3ன்னா ரூட் எத்தன ரூட் வரணும்? ஸ்கொயர்னா எத்தன ரூட் வரணும்? 2 ரூட்டா? அது ஓகே. 0. அதே மாரி எக்ஸ் கியூப்னா எத்தன ரூட் வரணும்? 3 ரூட் வரணும். கரெக்ட்டுங்களா? பட் இப்ப நம்ம கையில என்ன ரூட் இருக்குது? ஒரே ஒரு ரூட் தான் இருக்குது. மீதி 2 ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்க பாருங்க. இந்த டேர்ம் வருது பாத்தியா? இந்த டேர்முக்கு பேரு வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். சார் அந்த x - 1 எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? இந்த எக்ஸ் = 1 இருக்குதுல்ல?
ஓகே சார். இந்த எக்ஸ் ஈக்குவல் 1 இருக்குதாங்கன்னு அது எக்ஸ் ஓகே ஈக்குவல் சார். டு 1ங்கிறத வந்து இந்த 1 வந்து இங்கே கொண்டு வந்துடும். அப்போ என்ன கிடைக்குது? எக்ஸ் மைனஸ் 1. ஓகே புரிஞ்சுதா? சார். புரிஞ்சுதா புரியலையா? ஓகே சார். புரியுது சார். சரி. இப்போ நான் கேட்ட கொஸ்டின் ஒன்று புரிஞ்சுதா? பவர் 3ன்னு எத்தனை ஜீரோஸ் வரணுங்கண்ணே? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எத்தனை ரூட் வரும்? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எத்தனை ரூட் வரும்? 2 இருக்கு. அதே கியூபிக் ஈக்குவேஷன் எத்தனை ரூட் இருக்கும்? 3. 3 இருக்கு. இப்போ நம்ம கையில் எத்தனை இருக்குது? எத்தனை ரூட் இருக்குது? கியூப். ஒரே ஒரு ரூட் தான் இருக்குது. மீதி 2 ரூட் வேணும்ல. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்க இருக்குது பத்தி இந்த 1 இந்த 1 வந்து என்ன எழுதுறாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். நல்லா பார்த்துக்கங்க. இந்த 1 வருது பத்தி ஃபர்ஸ்ட் டேர்ம் அது வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். இந்த 0 இருக்குது பார்த்தியா அந்த 0 வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இந்த மைனஸ் 1 இருக்குது பார்த்தியா அதுக்கு பேர் கான்ஸ்டன்ட். சரிங்களா? அதுக்கு பேர் என்னது? கான்ஸ்டன்ட். சரி அப்போ என்ன எப்படி எழுதலாம்? இங்க இருக்கிற ஃபார்மேட்டை வச்சுட்டு ஒரு ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதலாம். அது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0x மைனஸ் 1. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே சார். அப்போ என்ன கிடைக்குது? இப்போ நம்ம கைக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வருது ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்காக. அப்போ என்னாச்சு? இது வந்து எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஓகே சார். அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 தான் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதலாம். கரெக்டாக தப்பா? கரெக்டு சார். சரி அப்போ நம்மளுக்கு என்ன டைமு? இந்த டைம் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எப்படி எழுதலாம் போட்டுருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கையில் எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி இன்னொரு எக்ஸ் மைனஸ் 1 வருது, இன்னொரு எக்ஸ் ப்ளஸ் 1 வருது. இந்த மாதிரி எழுதலாம். சரிங்களா? அப்போ இந்த இன்டெகிரலுக்கு கீழே இருக்கிற டேமை நம்ம எப்படி எழுதலாம்னு நமக்கு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த இன்டெகிரலுக்கு கீழே இருக்கிற டேம் எப்படி எழுதலாம்? therefore integral I equal to therefore I equal to integral dx divided by x minus 1 into x minus 1 எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இது சிங்கிள் டேம், இதை ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். x plus 1 x minus 1 into x minus 1 எப்படி எழுதலாம்? x minus 1 whole square எழுதலாம். சரியா கண்ணு? ஓகே. அப்போ இது எந்த டைப்? a minus b whole square. இல்லை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். இது என்ன டைப்? சார் a plus a by x plus 1 plus bx plus x minus 1 plus plus c by டைப் 2 மாடல் தான். இந்த மாடல் என்னது? டைப் 2 மாடல். ஓகே சார். சரி இப்போ என்ன பண்ணணும்? ஏபிசி கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? எல்சிஎம் எடுக்க போறீங்க. அப்போ எல்சிஎம் எடுத்துடலாமா? 1 divided by x plus 1 x minus 1 whole square equal to இங்க எல்சிஎம் டீம் என்னடா கண்ணா? சொல்ல பார்க்கலாம். எல்சிஎம் டீம் என்ன வரும்? இந்த டைம் தானே எல்சிஎம் டீம் வரும். டினாமினேட்டர் இந்த டைம் தான் இருக்கும். கரெக்டா? அப்போ என்ன ஆகும்? x plus 1 into x minus 1 the whole square. ஓகே. இப்போ இங்க என்ன நடக்குது? ஏங்கிட்ட என்னென்ன டைம் வேணும்? இந்த டைம் எல்சிஎம் எடுத்துட்டா ஏ பக்கத்துல என்ன டைம் வரும்? எல்சிஎம் எடுக்கும்போது சொல்லு பக்கம் டக்குன்னு. x minus 1 the whole square. சூப்பர், வெரி குட். பி கிட்ட x plus 1 x minus 1. சூப்பரா, நல்லா பயன்படுத்துறோம். வெரி குட். பிளஸ் சி கிட்ட x plus 1. எக்ஸ் பிளஸ் 1. சரி இப்போ என்னாச்சு? டினாமினேட்டர் டைம் கேன்சல் ஆச்சு. அப்போ என்ன நடக்குதுங்க? 1 equal to a into x minus 1 whole square b into x plus 1 into x minus 1 plus c into x plus 1. கரெக்டாக கண்ணு? ஓகே. இப்போ நம்ம ஒர்க் என்ன? ஏபிசி கண்டுபிடிக்க தான் நம்மளோட ஒர்க். அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? ஏ 0 பண்ணலாம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 போடலாம். கரெக்டாக? எப்படி கற்று கொடுத்துக்கிறேன்? மைனஸ் 1 இருந்தால் ப்ளஸ் 1 போடணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 போடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 1 ஈக்குவல் டு எங்கெங்கே 0 ஆகும்? என்ன ஏங்கிற டைம் 0 ஆகும், பிங்கிற டைம் 0 ஆகும், 1 சிங்கிற டைம் வரும். சி இருக்கிறது 1 அப்ளை பண்ண என்ன ஆகும்? 1 + 1 2 ஆகும்.
அப்போ 2c கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அப்போ c ஈக்குவல் என்ன கிடைக்குது 1/2. ஸோ அடுத்து என்ன அப்ளை பண்ணலாம்? இங்கே பாருங்க எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது. அப்போ இங்கே இந்த இடத்துல -1 அப்ளை பண்ணலாமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 நமக்கு என்ன கிடைக்கும்? ரைட் சைடு வந்து என்ன ஆகும்? லெஃப்ட் சைடு 1 -1 போட்டு இங்கே என்ன கிடைக்குங்க? -1 -2. -1 2 -2 ஹோல் ஸ்கொயர் 4 ஆயிருமா? அப்போ 4 ஏன்னு எழுதிக்கலாமா? ஓகே சார். இது என்ன ஆகும்? 0 ஆயிரும். இது -1 போது 0 ஆயிரும். அப்படி இருந்து என்ன தெரிஞ்சிச்சு? a ஈக்குவல் டு 1/4. சரிங்களா? ஓகே சார். இப்போ என்ன வேணும்? b வேணும். b எப்படி கண்டுபிடிக்கிறது? +1 போட்டாச்சு, -1 போட்டாச்சு. வேற எதுவுமே கிடையாது. அப்போ +1 அண்ட் -1 தவிர எனி வேல்யூ சப்மிட் பண்ணலாம். எந்த வேல்யூட +1 -1 ஆல்ரெடி சப்மிட் 0. பண்ணிட்டோம். எக்ஸ் வந்து 0 அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால 0 அப்ளை பண்ணுறோம். அப்போ லெஃப்ட் சைடு வந்து 1. ரைட் சைடு என்ன கிடைக்கும்? -1 ஸ்கொயர். அப்போ a. இங்கே என்ன கிடைக்கும்? +1. இங்கே 0 போட்டால் +1 -1. அப்போ என்ன கிடைக்குது? -b. இங்கே என்ன கிடைக்குது? c. வெறும் சி அப்போ ப்ளஸ் சி மைனஸ் ப்ளஸ் கிடையாது. சரிங்களா? இப்போ ஏசியோட வேல்யூ தெரியும் கரெக்டுங்களா? இது சியோட வேல்யூ, இது ஏவோட வேல்யூ. ரெண்டு வேல்யூ இந்த இடத்துல நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க. சரிங்களா? அப்போ என்னாச்சு? 1 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1/4 மைனஸ் பி, சியோட வேல்யூ 1/2. அப்போ என்னாச்சு? பி இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ பி ஈக்குவல் டு 1/4 ப்ளஸ் 1/2 மைனஸ் 1. அப்போ எல்சிஎம் என்ன? 4 எல்சிஎம். அப்போ இங்கே -4, இங்கே +2, இங்கே +1. அப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு? -1/4 கிடைக்குதா? ஓகே சார். அப்போ ஏபிசி வேல்யூ கிடைச்சிருச்சா? பி வேல்யூ -1/4, ஏ வேல்யூ 1/4 அண்ட் சி வேல்யூ 1/2. இது எங்கே வந்து சப்மிட் பண்ண போகிறோம்? இங்கே பாருங்க, இந்த இடத்துல ரெட் கலர் எழுதிட்டு பாருங்க. இங்கே சப்மிட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஏபிசி ரீப்ளேஸ் பண்ணிட்டு இது எதனோட டைம் வருது? இந்த இன்டகிரேஷனோட டினாமேட்டரோட டைம் வருது. கரெக்டாக இந்த இன்டகிரேஷனோட டினாமேட்டர் டைம் வருது. அப்போ டேரெக்டாக இது இன்டகிரேட் இன்சர்ட் பண்ணி இன்டகிரேட் பண்ணிருக்கோம். சரிடா கண்ணு? ஓகே சார். அப்போ என்ன எடுத்து சொல்லி பார்க்கலாம்? ஐ ஈக்குவல் டு நான் டேரெக்டாக இன்டகிரல் போடுறேன். இன்டகிரல் 1/4 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்து பி வேல்யூ. பி வேல்யூ என்ன? -1/4 divided by x minus 1. அடுத்து c வேல்யூ. c வேல்யூ 1/2 divided by x minus 1d whole square into என்ன? dx. சரியாம்மா? ஓகே சார். இங்கே என்னது? ஃபர்ஸ்ட் டைமு ஸ்ப்ளிட் அப் பண்ணுறேன். 1/4 integral dx divided by x plus 1 minus 1/4 integral dx divided by x minus 1 plus 1/2 integral dx divided by x minus 1d whole square. ஸ்பிளிட் அப் பண்ணிட்டேன். சொல்கிறாங்க இதுக்கு என்ன ஃபார்முலா, இதுக்கு என்ன ஃபார்முலா, இதுக்கு என்ன ஃபார்முலா. இதுக்கு வந்து வேற ஃபார்முலா வரும். இது ரெண்டுக்கும் சேம் ஃபார்முலா வரும். சொல்லுங்க என்ன ஃபார்முலான்னு? என்ன சொல்ல மாட்டேங்கிற? ஃபார்முலா படிக்கலையா? சார் ம் மறந்து log x plus ஓகே சார். மறந்துடக்கூடாது. ஃபார்முலா கொடுத்தா படிச்சிருவேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நீ ரெண்டாவது டைம் படிக்கிற சரியா? ஈஸியாக படிச்சிரு. ரெஸ்ட்ரிக்ட் கூடாது. -1/2 log log x minus -c. இதுக்கு என்னது? இதுக்கு வேற ஃபார்முலா. இது வந்து 2 வருது. 2 வருதுன்னு என்னது? இது மேலே போயிடும். அப்போ என்னோட வேல்யூ வந்து என்ன ஆகும்? -2 வரும். கரெக்டா? இப்போ எப்படி எழுதலாம்? x minus 1 whole power -2 into dx. இங்கே 1/2 அந்த 1/2 எழுதி. சரியா? ஓகே சார். இப்போ ரெண்டுக்கு காமனாக என்ன இருக்குது? 1/4 இருக்குது. நான் இந்த ரெண்டு டீம் சிம்பிள் பண்ணி அதுக்கு இன்டெகிரேஷன் பண்ணலாம். இது 1/4 காமனாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்? 1/4 இப்படி எடுத்துட்டேன். என்ன கிடைக்கும்? log a மைனஸ் log b யோட கான்செப்ட். log a மைனஸ் இது log b யோட வேல்யூ. அப்போ உனக்கு ஃபார்முலா தெரியும். ப்ளஸ் 1/2. இது என்னது? n ஈக்குவல் டு -1/2. அப்போ ஃபார்முலா சொல்லு. எக்ஸ் பவர் n ஃபார்முலா. x power n ஃபார்முலா என்னடா கண்ணு? n plus 1 divided by
என்ன n plus x 1? power n x power a whole power n plus 1 divided by n plus 1 plus c. இதான் பாருங்க சரிங்களா? அப்போ சொல்லுங்க பார்க்கலாம். okay. x power x plus minus 1 x minus 1 whole power minus 2 plus 1 divided by minus 2 plus 1. வெளியே என்னது plus c. கரெக்டாப்பா? Yes sir. அப்போ என்ன நடக்குங்க? 1 by 4 இது log a இது log b. அப்போ என்ன கிடைக்கும்? log of a a by divided by b. என்னாச்சு ப்ளஸ் 1 by 2 இது என்ன கிடைக்கும் எக்ஸ் பவர் மைனஸ் 1 ஹோல் பவர் மைனஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 1 ப்ளஸ் கரெக்டாப்பா இஸ் ஈக்குவல் டு 1 by 4 லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இந்த மைனஸ் இங்கே வந்துடும் இப்போ மைனஸ் 1 by 2 இது நெகட்டிவ் பவருக்குனால கீழே எழுதிட்டு வரும் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சி சி தான் நம்மளுடைய என்ன கஷ்டம் செஞ்சுரி டிவிஷன் தெரிய வேணும். அதுலேருந்து நம்ம எப்படி ஏபிசி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து